ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மண்புழு உரம்லாம் நம்ம கடையில் வாங்கியிருக்கோம். என் வீட்டு தோட்டத்தில் இங்கே பாருங்கள், மண்புழுவே போட்டு வச்சுருக்கேன். அந்த மண்ணை எப்படி ஆக்கியிருக்குன்னு பாருங்களேன். இதே மாதிரி நான் எல்லா செடிக்குமே போட்டு வச்சுருக்கேன். அதனால் மண்புழு உரம் நான் அதுக்கு போடலை. மண் கலவை கலக்கும்போது போட்டதா. அதுக்கப்புறம் ஒரு இதுலேருந்து மண்புழு மறுபடியும் எடுத்து ஒரு தொட்டிக்காக போட்டு வச்சுருக்கேன். எல்லா தொட்டிலையுமே அதே மாதிரி தான் இருக்கும். இது சிகப்பு சோளம். நடக்கவே விட மாட்டேங்கிறா பாருங்க. நல்லா வந்துட்டாங்க 2 பேர். ரோஸ் செடியெல்லாம் சூப்பராக வந்துட்டாங்க. கத்திரிக்காய் செடி பாருங்கள். கத்திரிக்காய் செடி எவ்வளோ காம்பவுண்ட் ஒயர் ஹைட்டுக்கு வந்தாச்சு. யாரும் சின்ன செடியெல்லாம் வரல. இப்போ தான் பூவு மொட்டெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே வெண்டைக்காய் செடி. இந்த தக்காளி செடியை பாருங்கள், பேக்கில் தான் வச்சுருக்கேன். எவ்வளோ ஹைட்டுக்கு போயிட்டா பாருங்க. அங்கே போய் தான் பூத்துருக்குறாங்க. அடுத்ததாக அங்கே ஒரு கத்திரிக்காய் செடி தான் வச்சுருக்கேன். எங்கேயும் கத்திரிக்காய் செடி, இங்கே தக்காளி செடி, டேலியா பூ. இது கொடி ரோஸ். அந்த ஒயிட் கலரில் போகும் இல்லைங்களா, கொடியாக போகும். அவங்கள இப்போ தான் நட்டு வச்சுருக்கேன். திராட்சை, பன்னீர் ரோஸு மேலே போயிட்டாங்க பந்தலை பிடிக்கிறதுக்கு. செம்பருத்தி வாங்கியிருக்கேன், ஹைப்ரிட் தான். வெள்ளை கலரு, பிங்க் கலரு, ஆரஞ்சு கலர்னு 3 கலர் வாங்கி வச்சுருக்கேன். இங்கே ஒரு சோளம் பாருங்கள். சோளம் சிகப்பு சோளம். ரோஸ் மாரி பார்த்தா ஒன்று சின்னதாக வாங்கி வச்சுருக்கேன், முளைக்கிறேங்க. அப்புறம் ஒரு பூ விதை போட்டேன், நீ முளைச்சி வந்தால் தான் தெரியும் அது என்ன பூச்செடின்னு. சிறகவரை பாருங்கள், நல்லா வளர்ந்து பந்தலை போய் படந்துட்டு இருக்கிறாங்க. பக்கத்துலேயே சொரக்காய் செடி, அவங்களும் பூ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரோஸ் செடியில் மழைக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இங்கே பீக்கங்காய் செடி போனது இன்னும் படந்துக்கிட்டே இருக்குது. பூ வைக்கிது, பிஞ்சு வைக்கிது, ஆனால் விழுந்துருது பூ பிஞ்சு பூரா. ஆனால் இருக்காங்க, பார்க்கலாம். அடுத்தது கொடி உருளைக்கிழங்கு, ஏர் பொட்டட்டோ, வெத்தலை வள்ளிக்கிழங்கு, இப்படி நிறையா பேர் இருக்குது உங்களுக்கு. இவங்க பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்காங்கன்னு. எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? ஒரு காயே ஒரு 1/4 கிலோ தேரும். இவங்க 1/2 கிலோ பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பெருசாக தான் இருக்காங்க. இன்னும் பச்சை இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாக வளருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே கத்திரிக்காய் நாற்று, தக்காளி நாற்று எல்லாமே பிடிங்கி கொண்டு வந்து வச்சுருக்கேன். தெரியுதுங்களா? தக்காளியெல்லாம் ஓரமாக வச்சுருக்கேன். இந்த குச்சியில் எடுத்து கட்டிக்கிற மாதிரி. கத்திரிக்காய் நடுவில் வச்சுருக்கேன். வெண்டைக்காய் அப்பப்போ போட்டிருக்கேன். அப்புறம் இங்கே புடலங்காய் செடியும் பீக்கங்காய் செடியும் இங்கே போட்டு அவங்களும் உள்ளே போகிறாங்க. மரத்தில் ஏறி எப்படி ஆடிட்டுருக்காங்க பாருங்கள். இது சின்ன நெல்லிக்காய் மரம். மழை பெஞ்சோன்னா எல்லாருக்கும் ஒரே கொண்டாட்டம் தான். பண்ணக்கீரை ஒரு 4 செடி இருக்குது. பண்ணக்கீரையில் அப்பப்போ கடைஞ்சிக்க வேண்டியதான். அப்புறம் ஆப்போசிட்டில் போகிற என்னோட மரம் தான், எல்லாம் எங்களோட தான். நான் வச்சு வளர்த்த மரம். ஒரே காக்கா குருவி சத்தம்தான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா, டைம் இருந்ததுன்னா ஒரு செடியாவது வளர்த்துங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, பாய்.